மகாபெரிவாசனம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அவளுடைய லீலைக்கு தொடர்புடையதான நாமங்களை சொல்லிக்கொண்டு மகா காளி மகா ஈஸ்வரி என்றெல்லாம் சொல்லி கொண்டு வந்தார்கள் இல்லையா. இது ரொம்ப அற்புதமான ஒரு நாமம். அம்பிகை எப்படி பதிவிரதா தர்மத்தோடு இருக்கிறார், இந்த சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபத்தை எப்படி காண்பிக்கிறார்கள் என்று சொல்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு நாமம். ஓம் அபர்ணாயை நமஹ. ஓம் அபர்ணாயை நமஹ. இப்போ இது பர்ணம் அப்படிங்கிறது இலை, அப்படின்னு ஒன்று சேர்த்துட்டோம் அப்படின்னா இல்லாதவள். அப்போ இலைகள் இல்லாதவள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. எதற்காக இப்போ இந்த இடத்துல இலைகள் இல்லாதவள் அப்படின்னு சொல்லிட்டு லீலைகளை சொல்லும் பொழுது சொல்கிறாங்க அப்படின்னா, அழகாக பெரியவா சொல்லியிருப்பாரு. பரமேஸ்வரனுக்கு ஒரு விசேஷமான நாமம் ஸ்தானு அப்படின்னு சொல்கிறது. அதாவது பட்டுப்போன கட்டை அப்படின்னு சொல்கிறதாம். எப்படி அவர் பட்டுப்போன கட்டையாக இருக்கிறார், எதற்காக இந்த ஓமை அப்படின்னா, ஏன்னா எல்லாவற்றையும் துறந்தவராக பெரிய ஞானியாக இருக்கார். இப்போ அவர் என்ன வச்சிருக்கார் அப்படின்னா, ஞானம் மட்டுமே போதும் என்று மற்றவற்றை துறந்து ஸ்தானுவாக இருக்கிறார். இப்போ அம்பிகை எப்படி இருக்கிறாள் என்றால், இவர் கட்டையாக இருக்கிறாள் என்றால் அதை சுற்றியுள்ள கொடியாக இவள் அம்பிகை இருக்கிறார். கொடி என்றால் இலைகளோடு தானே இருக்கும். ஆனால் இங்கே அதுதான் அந்த லீலைக்குரிய அந்த விசேஷத்தை சொல்லக்கூடிய அந்த நாமம். இங்க இலைகள் இல்லாத கொடியாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அம்பிகை இலைகள் இல்லாதவளாக இருக்கிறாள், எதற்காக இலைகள் இல்லாதவளாக இருக்கிறாள் என்றால், இந்த கொடி என்ன செய்கிறது என்றால், பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய பதியை சுற்றி இருக்கிறது இல்லையா. அந்த பதியாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் ஸ்தானுவாக இருப்பதால் தானும் தன்னுடைய இலைகளை துறந்துவிட்டு இருக்கிறார். ஆனால் இந்த கட்டையை சுற்றி இருப்பதாக அம்பாள் இருக்கிறார். சரியா? அப்ப இவளும் அங்கே ஞானஸ்வரூபிணியாக இருக்கிறாள். ஏன்னா ஞானம் என்று வரும் பொழுது அந்த ஞானம் இருக்கக்கூடிய இடத்தில் வேறு எதுவுமே இருக்காது. எல்லாவற்றையும் துறந்தால் மட்டும் தானே ஞானம் என்பது கிடைக்கும். அப்ப அம்பிகையும் இந்த ஞானம் நிறைந்தவளாகத்தானே இருக்கிறார். அப்ப அவளுக்கும் அந்த இலைகள் தேவையில்லை என்று அதை துறந்துவிட்டு அவளும் அந்த ஞானஸ்வரூபிணியாக பரமேஸ்வரனின் பதிப்பிரதியாக நமக்கு தரிசனம் தருகிறாராம். அப்படிப்பட்ட சிவ சக்தி ஐக்கிய ஸ்வரூப தரிசனத்தை சொல்லக்கூடிய நாமம் இது. மகாபெரிவா சரணம்.